இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நீலாய் தொழிற்சாலையில் அதிரடி சோதனை, 46 வங்காளதேச ஆண்கள் கைது. நேற்று நீலாய் பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் குடியேற்ற சட்டம் தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக 46 சட்டவிரோத குடியேறிகள் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். காலை 9 மணிக்கு தொடங்கி சுமார் 4 மணி நேரம் நீடித்த அந்த நடவடிக்கையில் 18 முதல் 43 வயதிற்கு இடையிலான வங்காளதேச ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் என்று சிரமான் குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் கெனித் தான் எய்கியாங் தெரிவித்தார். பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. செல்லுபடியாகும் அனுமதி பாஸ்கள் மற்றும் பயண ஆவணங்கள் இல்லாமை, அனுமதிக்கப்பட்ட காலக்கெடுவை மீறி தங்கியிருத்தல் போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் நடவடிக்கைகளுக்காக லெகாங் குடியேற்ற தடுப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். பகடிவதை தடுப்பு நன்னெறி கல்வியில் சனாதன தர்மம் இணைக்கப்பட வேண்டும். செனட்டர் லிங்கேஸ்வரன் பரிந்துரை. இந்து மதத்தை பின்பற்றும் மாணவர்களுக்கு நன்னெறி கல்வி பாடத்தில் சனாதன தர்மத்தின் மதிப்புகளை இணைக்கப்பட வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் பரிந்துரைத்துள்ளார். பள்ளி மாணவர்கள் மத்தியில் பகடிவதை பிரச்சினைகளை களையும் நீண்ட கால தடுப்பு நடவடிக்கையாக இது அமையும் என்றார் அவர். மேலவையில் 2025 பகடிவதை தடுப்பு சட்ட மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார். இந்த மசோதா பகடிவதை சம்பவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் கிடைப்பதையும் உறுதி செய்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நற்பண்புகள் மற்றும் நெறி ஒழுக்கங்களை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். அதுவும் வகுப்பறையிலேயே இது தொடங்க வேண்டும். ஸ்லாங்கூரில் பேரங்காடிகளுக்குள் செல்ல பிராணிகளை கொண்டுவர தடை நீடிக்கிறது. ஆட்சிக்குழு உறுப்பினர் தகவல். ஸ்லாங்கூர் மாநில பேரங்காடிகளில் செல்ல பிராணிகளை கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதற்கு இன்னும் நீடிக்கப்படவில்லை. ஊராட்சி மற்றும் சுற்றுலா துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இங்சியூ லிம் அதனை தெரிவித்துள்ளார். கிளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பேரங்காடி அண்மையில் செல்ல பிராணிகளுடன் வருகையாளர்களை உள்ளே அனுமதித்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் அவர் அவ்வாறு சொன்னார். செல்ல பிராணிகளை பேரங்காடிக்குள் போன்ற இடங்களுக்குள் அனுமதிப்பது சில நாடுகளில் வழக்கமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் மலேசியாவின் பல இன பல கலாச்சார சூழலை கருத்தில் கொண்டு சமூக ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் இந்த தடை தொடரும் என்றார் அவர். எனினும் இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் மறு ஆய்வு செய்யப்படலாம் என்றும், ஆனால் எந்த மாற்றமும் கவனமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பத்துமலையில் பாராங்கத்தை வெட்டு 8 பேர் கைது. ஞாயிறன்று பத்துமலை அமாரா ரெசிடென்சி குடியிருப்பில் ஒரு ஆடவர் பாராங்கத்தியால் வெட்டப்பட்ட வைரல் சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். அதில் 20 வயது இளைஞருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அன்றிரவே 4 கைது செய்ததாக கொம்பாக் போலீஸ் கூறியது. அவர்கள் டிசம்பர் 21 வரை விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் 21 முதல் 33 வயதிலான மேலும் 4 பேர் கைதாகி டிசம்பர் 22 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஆயுதத்தால் கடுமையான காயங்கள் விளைவித்தது தொடர்பில் அவர்கள் விசாரிக்கப்படுவதாக கூறிய போலீஸ் தகவல் தெரிந்த பொதுமக்கள் அதற்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டது. ஹட்டியாய்க்கு பயணம் செய்வதை ஒத்திவைப்பீர், மலேசிய மக்களுக்கு ஆலோசனை. 3 வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தாய்லாந்தின் ஹட்டியாய் நகரின் நிலைமை காரணமாக மலேசியர்கள் தங்கள் பயணங்களை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்திற்கு பிந்தைய தூய்மைப்படுத்தும் பணிகள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் ஹட்டியாய் நகரில் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட 1.3 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக சொலாங்லாவில் உள்ள மலேசிய தூதரக உதவியாளர் முகமது பாபி அக்வல் ஹர்ஷாவி தெரிவித்தார். துப்புரவு பணிகளுக்காக பல லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் நகரத்தை சுற்றி இன்னும் உள்ளன. அதே நேரத்தில் பெரும்பாலான உணவு விற்பனை மையங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்கள் இன்னும் செயல்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். அதோடு வெள்ளத்திற்கு பிந்தைய நோய்கள் பரவுவது ஹட்டியாயில் உள்ள மருத்துவ மையங்களின் மீது ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதோடு அவை தற்போது முழு திறமையுடன் இயங்குகின்றன. தமிழ் பேசும் ரமணனை முழு அமைச்சராக நியமித்த பிரதமருக்கு நன்றி. குணராஜ்.
இந்திய சமூகத்தின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து தமிழ் பேசக்கூடிய முழு அமைச்சரை நியமித்து பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஸ்லாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் நன்றி தெரிவித்துள்ளார். அதுவும் துணை அமைச்சராக துடிப்புடன் செயலாற்றிய டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனுக்கு முக்கிய பொறுப்புகளில் ஒன்றான மனிதவளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் மலேசிய இந்திய சமூகத்தின் குரலும் பங்களிப்பும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதற்கான முக்கிய அடையாளமாகும். புதிய அமைச்சரவை மாற்றத்தில் இளம் தலைவர்களில் ஒருவரான யுனேஸ்வரன் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனங்கள் இவர்களின் திறமை, நேர்மை மற்றும் மக்களுக்கான அர்ப்பணிப்பில் பிரதமர் வைத்துள்ள முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்றார் அவர். சீர்திருத்தங்கள், அரவணைத்து செல்லும் வளர்ச்சி, மக்கள் நலன் ஆகியவற்றை முன்னெடுக்க இவர்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் குணராஜ் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்விருவருக்கும் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குணராஜ் குறிப்பிட்டார். இந்திய சமூகம் ஒன்றுபட்டு மடானி அரசுடன் இணைந்து செயல்பட்டு சமூக தேவைகளை அமைதியான பொறுப்பான முறையில் முன்வைத்து நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் எனவும் குணராஜ் அழைப்பு விடுத்தார். 2026 உலக கிண்ண காற்பந்து போட்டியில் வெற்றி பெறும் குழுவுக்கு 204 மில்லியன் ரிங்கிட் பரிசாக வழங்கப்படும். 2026 ஆண்டுக்கான உலக கிண்ண காற்பந்து போட்டியில் வெற்றி பெறும் குழு 50 மில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது 204 மில்லியன் ரிங்கிட்டை பரிசாக பெறும் என அனைத்துலக காற்பந்து சம்மேளனமான பிஃபா அறிவித்துள்ளது. உலக கிண்ண காற்பந்து போட்டி வரலாற்றில் முதல் முறையாக வெற்றி பெறும் குழு அதிக அளவிலான பரிசு தொகையை பெறவிருக்கிறது. இப்போட்டிக்கான மொத்த பரிசு தொகை 655 மில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 2.670 பில்லியன் ரிங்கெட் என்பது 2022 ஆண்டு கத்தாரில் நடந்த போட்டியில் அணிகளுக்கு விநியோகிக்கப்பட்ட 440 மில்லியன் டாலருடன் ஒப்பிடும்போது இது 50 விழுக்காடு அதிகமாகும். அடுத்த ஆண்டு ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெறும் இப்போட்டியில் முதல் முறையாக 48 அணிகள் கலந்து கொள்கின்றன. இதற்கு முன் கலந்து கொண்ட 32 அணிகளை விட இது 50 விழுக்காடு அதிகமாகும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பிரான்சுக்கு எதிராக லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி பெனால்டி மூலம் வெற்றி பெற்ற போது அர்ஜென்டினா கால்பந்து சங்கம் 42 மில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது 171.36 மில்லியன் ரிங்கிட்டை பெற்றது. கைவிடப்பட்ட 2 குழந்தைகளின் உறவினரை தேடும் பினாங்கு சமூக நலத்துறை. பினாங்கில் 2 குழந்தைகளின் உறவினரை சமூக நலத்துறை தேடி வருகின்றது. டிசம்பர் 2 புக்கிட் மெதாடாமில் குடிநுழைவு சோதனையில் ஜாகி எனும் 3 வயது குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டான். அவனை பராமரித்தவர் இந்தோனேஷியர் ஆவார். அவனுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை. இந்நிலையில் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அவன் தற்காலிக பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளான். எனவே உறவினர்கள் செப்ரங் பிறை தெங்கா சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வேளையில் 9 மாத பெண் குழந்தை ஒன்றின் பெற்றோர் அல்லது உறவினர்களும் தேடப்படுகின்றனர். மார்ச் 12 தனியார் மருத்துவமனையில் அக்குழந்தையை பிரசவித்த இந்தோனேஷிய தாய்ப்பினர் தலைமறைவாகிவிட்டார். PRS எனப்படும் ஒரு வகை முக அமைப்பு கோளாறுடன் பிறந்துள்ள அந்த குழந்தை இன்னமும் செப்ரங் ஜெயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. எனவே அந்த குழந்தையின் உறவினர்கள் அல்லது தகவல் உள்ளவர்கள் சமூக நலத்துறையை தொடர்பு கொள்ளுமாறு JKM கேட்டுக் கொண்டது. கெசுமாவின் கீழ் 9 வியூக இலக்குகளை வெளியிட்டார் அமைச்சர் ரமணன். பணியாளர்களை வலுப்படுத்துவதே நோக்கம். மனிதவள அமைச்சான கெசுமா வேலைவாய்ப்பு துறையை வலுப்படுத்த 9 முக்கிய இலக்குகளை அறிவித்துள்ளது. இதில் கிக் தொழிலாளர்களுக்கான கிக் ஆலோசக மன்றம் மற்றும் கிக் நடுவர் மன்றத்தை அமைப்பது முக்கியமாகும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். இது கிக் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை விரைவாகவும் நியாயமாகவும் தீர்க்க உதவும் என மனிதவள அமைச்சரான பிறகு இன்று தாம் நடத்திய முதல் செய்தியாளர் சந்திப்பில் ரமணன் சொன்னார். மற்ற இலக்குகளில் தொழிலாளர் சட்டங்களில் தொடர்ச்சியான மாற்றங்கள், 2026-2035 தேசிய மனிதவள கொள்கை, கட்டாய தொழிலுக்கு எதிரான தேசிய செயல் திட்டம் 2.0 ஆகியவை அடங்கும். தவிர சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் முயற்சியில் பெர்கேசோ சமூக பாதுகாப்பு கிக் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கும் வழங்கப்படும் என்றார் அவர். அதேபோல் கெசுமா அகாடமி உருவாக்கம், பல கட்ட லெவி முறை மற்றும் கிராமப்புறங்களில் நடமாடும் தொழிலாளர்கள் நீதிமன்றம் அறிமுகம் ஆகியவையும் அமைச்சில் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த நடவடிக்கைகள் நாட்டின் வேலைவாய்ப்பு சூழலை மேம்படுத்தும் நோக்கில் முக்கிய முயற்சிகளாக அமையும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். இனம் நிற அடிப்படையில் ஒதுக்குதல் கூடாது.
ஹானாயோ நியமனத்தை தற்காத்து பேசிய அன்வார், அமைச்சரவை மாற்றத்தில் ஹனாயோ கூட்டரசு பிரதேச அமைச்சராக நியமிக்கப்பட்டதை சர்ச்சையாக்கும் தரப்பினரை பிரதமர் சாடியுள்ளார். இனம் அல்லது நிறம் அடிப்படையில் ஒருவரை ஒதுக்குவது அதுவும் நவீன காலத்தில் கொடூரமான செயல் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சில நேரங்களில் நம் மக்கள் சிலருக்கு இருக்கும் சகிப்புத்தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என செய்தி ஆசிரியர்கள் மற்றும் மூத்த செய்தியாளர்களுடனான சந்திப்பிற்கு பிறகு அன்வார் ஆதங்கத்துடன் கூறினார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த டிஏபியின் ஹனாயோ அமைச்சரவையிலிருந்து விடுபட்ட டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபாவுக்கு பதிலாக கூட்டரசு பிரதேச அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதே சமயம் ஜிஆர்எஸ் கூட்டணியின் தவாப் நாடாளுமன்ற உறுப்பினர் லோசுஃபை துணை அமைச்சராக ஆனார். அந்த அமைச்சுக்கு 2 சீனர்கள் நியமிக்கப்படுவதா என பாஸ் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பியது குறித்து அன்வார் கருத்துரைத்தார். கூட்டரசு பிரதேச அமைச்சர் வரலாற்றில் இதுவரை மலாய்க்காரர்கள் மட்டுமே அமைச்சர்களாக இருந்து வந்த நிலையில் முதல் முறையாக சீனர் நியமிக்கப்பட்டதானது தலைநகர் வாழ் மலாய்க்காரர்களின் உணர்வுகளை சீண்டும் செயல் எனவும் அவர் கூறிக்கொண்டுள்ளார்.